இந்த வீடியோ போட்டா வயிறுல இல்ல நம்ம மெய்யாகுமா தலையாட்டியும் சூத்தாட்டியும் ஒன்று சென்ற தருணம். ஒரு மாதிரி ஆடி நிற்கிறானே நிச்சயம் போதுரா தலையாட்டி தம்மு போதையில் ஆடிய தருணம். நடுரோட்டில் புல்ல பெக்க முயன்ற தலையாட்டி கைது. மெய்யாகுமா அண்ணா பாப்பா காதல் நெய்யாகுமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 100% சிரிப்பு கேரண்டி. அவ்வளவுதான் நடுரோட்லயே அடிமுறை யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நல்ல பிளேயர்னா கிசால இருந்தா சூத்த முடிட்டு போனோம். அந்த பொண்ணு நடுரோட்ல வச்சு பண்ணக்கூடாது. அப்பா கொஞ்சம் ஃபிட்டு, எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். தெருநாய்க்கு எலும்பனா ரொம்ப பிடிக்கும், ஜாக்கிரதை. பின்னாடி தெரிய வேணாம், நீ நடைய கொஞ்சம் கட்டு. இவளுக்கு ஆட்டு விட்டுற அளவுக்கு காட்சியா இருக்கீங்களடா. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? நான் ரொம்ப கோபக்காரி, நீ சுத்துற ஒரு மாதிரி. இந்த பென்சில சும்மா இருக்க சொல்லுங்கடா. ஆடிக்காரே ஏறி நான் போக போறேன் சாரி. உன் பின்னாடி நாய் கூட வராதே, நீ ஆடிக்காரில் யார் கூட போக போற? வைக்க மாட்டேன் தாடி, நீ வானா எனக்கு போடி. உன்னை வாயில தூக்கி வச்சு நான் பிடிக்க போறேன் பீடி. அழுகை அழுகை என்னடா அழுக சொன்னா அழிவு போன தக்காளி மாதிரி பண்ற? யாருடா இவன் அழுறதுக்கும் ஒரே மாதிரி பண்றான், கழியறதுக்கும் ஒரே மாதிரி பண்றான்? கோவம் கோவம் வர மாதிரி பண்ண சொன்னா குண்டில கட்டி வந்த மாதிரி பண்றான். சிரிப்பா ஆர்பேட் விளம்பரத்துல வர மாடு கூட நல்லா நடிக்கும்டா. ஏ கறி பூசின மண்பானே. என் பூல சிரிக்கிற விட்டா சீதி ரெண்டா கீஞ்சிரும். வெக்கம் அது வெக்கம் இல்லடா, காமம் பார்வைடா. பாசமா பாக்குற மாடு சாணி போடுறப்ப அது குண்டிய பார்த்த மாதிரி இருக்கு. நான் கூட ஏதோ அங்கிள் ஒருத்தர் எஸ்கலேட்டர்ல ஏற தெரியாம பார்த்துட்டு இருக்காருன்னு நினைச்சேன். இப்போதான் ப்ரோ ஒரு தண்ணி பழம் ஜூஸ் போட்டிருக்காங்க. அடுத்த பலாப்பழமா? ஆள போறான் தமிழன் இல்ல, பேல போறான் தமிழன். நம்புன யாரையும் அண்ணன் வருங்கால கருப்புக்குள்ளாக்கள். நக்கல்யா அவனுக்கு கை விட்டதில்ல, கூட இருக்கிற நமக்கு ஒரு வச்சதில்ல. தன்னை தானே புலுத்தி என்று நினைத்து கொண்ட வாலிபர் கைது. பிரச்சனை ஒண்ணு வந்தா பென்ஸ் ஆடிக்காரு வரும் பக்கத்தில. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடும் விசித்திர ஜந்து குட்டிகள். சுடுகாட்டில் உள்ள எலும்புக்கூடு ரீல் செய்த தருணம். எலும்புக்கூடு தன்னை பெரிய பேரழகி என்று உணர்ந்த தருணம். அங்க என்ன இருக்கு வந்து பாக்குறதுக்கு? ரீல்ஸ் அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? ரீல்ஸ் அக்கா இல்ல, பூப்ஸ் வாங்கிய அக்கா. சப்பாத்தி பிணைஞ்சிட்டு இருக்கேன். சப்பாத்தியா? நைட்டி அக்கா, ஏற்கனவே பனஞ்சு பனஞ்சு பெருசா இருக்கு. என்னடி சொல்ற?
நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சப்பாத்தி போட போயா அப்போ? ஆமா. உன்னை போட்டு முடிச்சது அப்புறமா சப்பாத்தி போட வந்திருக்கியா? ஏய் டைம் என்னாச்சு? ஏன் வியாபாரத்துக்கு டைம் ஆயிடுச்சா என்ன? நான் சீரியல் பார்க்க போகணும். நான் பார்த்துட்டு வந்து அப்புறமா போடுறேன். ஓகே. சப்பாத்தி கட்டை என்ன ஈரமாயிருக்கு? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சப்பாத்தி பசையும் போது மாம்பழம் ஏன் ஆடுது? ஆரம்பத்துல நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ எலே நீ ரோட்லயே இப்படி பண்ணா அப்ப தனியா இருந்தா என்னெல்லாம் பண்ணிருப்ப தலையாட்டி. மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை. இப்பயும் சரி இல்லன்னு தாண்டா அசிங்கப்படுத்துறோம். முடி சரியில்லை, நட சரியில்லை, உட சரியில்லை. விடு ப்ரோ, சொல்றமா 1000 சொல்லுமா, நீ லூசு பண்ணதா ப்ரோ. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா கொஞ்சம் கூட கலங்காம தளபதி டைலாக்க ஒரு தருதலை சொல்லுது பாத்தியா, அதாண்டா கஷ்டமா இருக்கு. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. யாருடா மூல வளர்ச்சி இல்லாதவனுக்கு கோட் சூட் எடுத்து குத்தது? ஃபேன் வைடா ஏன்டா வேகமா சுத்துற கைய? எவன்டா காட்டெருமைக்கு கோட் சூட் போட்டது? யோசிக்கிறாரே. டேய் கோட்டு போட்டக்குள்ள குரங்க. நாளுக்கு பிறந்த நாள் கமெண்ட்ல விஷ் பண்ணல, அப்புறம் நான் கோச்சுப்பேன். ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. உலக பூக்களின் வாசம். தாயோலியும் நோயாளியும் உனக்கு சிறை பிடிப்பேன். பூலும் கொட்டையும் மாதிரி 2 பேரும் எப்போதும் சேர்த்து இருக்கணும் ப்ரோ. வாழ்த்துக்கள். உலர்ந்த மேகத்தை கொண்டு கஞ்சா செடியும் வண்ணத்து பூச்சியும்